Hi friends, welcome to spireviewtech. This is Melvin. In the tutorial நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா Flutter app mobile development course தான் இந்த tutorial நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட கோர்ஸ் ஆன்லைன்லயும் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் தென் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to create a splash screen in Flutter mobile app. ஸோ ஒரு மொபைல் ஆப்ல ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் எப்படி கிரியேட் பண்றது அதை நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பிளாஷ் ஸ்கிரீன்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து போயிடலாம். ஸோ கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா fluttertraininginchennai.com அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் கோட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. iOSல எப்படி வந்து ஒரு லான்ச் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணுறது, ஐ மீன் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் ஆண்ட்ராய்டில் எப்படி ஒரு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வீடியோவில் ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் நம்ம மொபைல் ஆப்பில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நேட்டிவாக ஆட் பண்ணுறது. ஸோ நம்ம ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிவ் ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் எப்படி வந்து நம்ம ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வந்து கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் ப்ராஜெக்டில் பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணி அதில் எப்படி நம்ம வந்து ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறது அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நேட்டிவாக எப்படி ஆட் பண்ண போகிறோம் அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேக்கேஜ் யூஸ் பண்ணி பார்க்குறது அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன்னா என்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். A splash screen is a launch screen, start screen or boot screen which is graphical control element containing the image, logo and current version of the software. It is the first screen of the app that display whenever the application is loading. ஸோ எப்பெல்லாம் நம்மளோட ஆப் லோட் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் லோட் பண்ணுவோம், இல்லை நம்மளோட லோகோ வந்து லோட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்போட கரண்ட் வேர்ஷனை வந்து லோட் பண்ணுவோம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து லான்ச் ஸ்க்ரீன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க, ஸ்டார்ட் ஸ்க்ரீன் இல்லைனா பூட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதை தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் அப்படி சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஆப் எடுத்த உடனே இந்த லோகோவை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. யூடியூப் அப்படின்னு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த லோகோ வந்து ஷோ ஆகும். அப்போ அமேசான், புக் மை ஷோ அண்ட் தென் ஃப்ளிப்கார்ட் இந்த ஆப் எல்லாம் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட லோகோவை வந்து இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் நம்மளும் வந்து நிறைய இடத்துல வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஆப் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அவங்களோட லோகோ வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை தான் வந்து ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் சொல்லி சொல்லுவாங்க. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அண்ட் தென் எப்படி வந்து லோட் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரில் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா ஆப்பில், சோர்ஸில், மெயினில், ரிசோர்ஸ் இந்த ஒரு பாத்துக்கு தான் நீங்கள் வந்து போகணும். ஆண்ட்ராய்டில், ஆப்பில், சோர்ஸில் அண்ட் தென் மெயின் அண்ட் தென் ரிசோர்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் போகணும். இந்த ஃபோல்டரில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ட்ராயபிள் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று ட்ராயபிள் -v21 அப்படி சொல்லி ரெண்டு ஃபோல்டர் இருக்கும். இந்த ரெண்டு ஃபோல்டர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணணும். ஒரு சில ப்ராஜெக்ட்ல ட்ராயபிள் மட்டும்தான் இருக்கும், இந்த ட்ராயபிள் v21 இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரீயா விடுங்க. ட்ராயபிள்ல மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா சேஞ்சஸ் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ராயபிள்ல இந்த லான்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த லான்ச் பேக்ரவுண்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆன உடனே ஒரு கலர் பேக்ரவுண்ட்ல கலர் இருக்கும் இல்லையா, அந்த கலர் வந்து இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. இனிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே ஒயிட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி எமுலேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ராஜெக்டை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ ப்ராஜெக்டை ரன் பண்ண உடனே நம்மளுக்கு இனிஷியலாக ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் ஷோ ஆகிட்டு அதுக்கு அடுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மெயின் டாட்ல என்ன விசிட் மெயினாக வந்து ஓப்பன் ஆகணுமோ அதை வந்து ரூட் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து அடுத்து ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீன் தான் வந்து என்னன்னா ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஒயிட் கலர் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு கலர் ஒயிட் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒயிட் கலரில் ஒரு ஸ்க்ரீன் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாக் அப்படி சொல்லி வந்து கொடுக்குறேன், BLACK பிளாக் அப்படி சொல்லி வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம
இந்த drawable v21 வந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி drawable v21லையும் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து கொடுக்கணும். இந்த ஃபோல்டர் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, drawableல மட்டும் கொடுத்துக்கோங்க. v21 இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா black அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா black கலரில் வரணும். ஸோ black கலரில் வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வே வந்து கரெக்டான வே. இப்போ நம்மளுக்கு ஒரு black கலர் ஸ்க்ரீன் வருதா? ஸோ அடுத்ததுதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டோட டெமோ ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சப்போர்ட் ஆகும் அப்படின்னா ஒயிட் இல்லைன்னா பிளாக், இது ரெண்டு கலர் மட்டும்தான் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணும். இதே நம்ம வேற ஒரு கலர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரீன் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ அண்ட் தென் இந்த லான்ச்லயுமே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கிரீன் வந்து கொடுக்குறேன், பிளாக்கு பதிலாக கிரீன் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரெண்டு ஃபைலையும் என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் பண்றேன். கண்டிப்பா வந்து சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்றேன். ஸோ ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அகைன் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராஜெக்டை ரன் பண்றேன். இப்போ நம்மளுக்கு இங்க கிரீன் கலர் அப்படின்னு கொடுத்துருக்கனால கிரீன் கலர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகணும். பட் ஆனால் ஓப்பன் ஆகாது, எரர் வந்து நம்மளுக்கு வந்து த்ரோ ஆகும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரேடல்ல எரர் வந்து த்ரோ ஆகுது. ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா இது வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இந்த இடத்துல பிளாக் இல்லைன்னா ஒயிட் இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல பிளாக் இல்லைன்னா ஒயிட் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பிளாக் ஒயிட் அப்படின்றது மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நீங்கள் சொல்கிறீங்க. பட் வேற கலர் கொடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் ரேஸ் ஆகும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் ஒயிட் இல்லாமல் கஸ்டமாக ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ரிசோர்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் நம்மளுக்கு இந்த இடத்துல வேல்யூஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த வேல்யூஸில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி styles.xml அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ஃபோல்டர் மாதிரியே இந்த ஃபைல் மாதிரியே இன்னொரு ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூவில் ரைட் கிளிக் கொடுத்து நியூ போய் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா color.xml அப்படின்னு வந்து கொடுக்குறேன். XML கம்பல்சரி வந்து கொடுக்கணும். ஸோ அது கொடுக்கல அப்படின்னா எரர் வந்து த்ரோ ஆகும். ஸோ இந்த XML ஃபைல் வந்து நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு blank ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டைல் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு லைன் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ரிசோர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் வந்து பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்கு. ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி டேப் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேனுவலாகவே வந்து க்ளோசஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ எப்படி க்ளோசஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பேக்ஸ்லாஷ் கொடுக்கணும். பேக்ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ் ஃபைல் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ இந்த ரெஸ்பான்ஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். ஓகே, இங்கே எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வெப்சைட் போங்க. வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னென்னா iOS லான்ச் ஸ்க்ரீன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு தான் வந்து வரணும். ஸோ ஆண்ட்ராய்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி நம்ம வந்து எந்த பேஜில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கான பாத்திங் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாத்தில் போய் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரேட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கலர் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா if we need to modify the customized color then go to அப்படின்னு சொல்லி பாத் வந்து கொடுத்துருக்காங்க. and then create new XML file like color.xml அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் அப்படின்றதுல வேல்யூஸ்ல போயிட்டு color.xml ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ரிசோர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இப்போ கீழே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு சின்டெக்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு என்ன கலர் நம்மளுக்கு வேணுமோ அந்த கலர் வந்து உள்ள வந்து கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ ஒரு கலர் வந்து கொடுக்க போறேன். ஸோ கலர் கொடுத்து டேப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதுவே க்ளோஸ் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கலர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நேம் ரெக்யூர்ட் அப்படின்னு இருக்கு. இங்க எரர் ஒன்று வருது இல்லைங்களா? அந்த எரர் நம்மளுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா அந்த ரெக்யூர்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல நீங்க வச்சிங்க அப்படின்னா டிஃபைன் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த நேம் வந்து கம்பல்சரி நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேம் அப்படின்னு வந்து கொடுக்குறேன்.
இந்த நேம்ல நீங்க என்ன கலர் கோடு யூஸ் பண்ண போறீங்களோ அந்த கலர் கோடுக்கான கலர் வந்து கொடுக்கணும். ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரீன் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ கலர் கோடை வந்து கொடுக்க போறேன். ஸோ கிரீனுக்கான கலர் கோடு என்னவோ அந்த கலர் கோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். இப்போ அது கலர் கோடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஷ் கொடுத்து 00FF00 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ ஆஷ் 00FF00 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிரீன் கலர். இங்கே கொடுத்த உடனே நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல கிரீன் கலர் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். இப்போ இந்த கிரீன் கலரை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்மளோட ஆப்ல ஸ்டார்டிங்ல வந்து கொண்டு வர போறேன். ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா இப்போ நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல @Android அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த @Android வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் @Android அப்படின்னு எடுத்துட்டு @color அப்படின்னு வந்து கொடுக்கணும். @color, இந்த @color அப்படின்றது இந்த ஃபைலோட நேம். @color கொடுத்துட்டு அண்ட் தென் கலரோட நேம் வந்து கொடுக்கணும். ஸோ கலரோட நேம் அப்படின்னா இந்த இடத்துல நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த நேம் தான் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல கிரீன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கிரீன் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு கிரீன் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இதே சின்டெக்ஸை நம்ம V21லையும் கொடுக்கணும். ஸோ V21 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதே சின்டெக்ஸை கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆண்ட்ராய்டை ரிமூவ் பண்ணிட்டு @color அண்ட் தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரீன் அப்படி சொல்லி வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபைலையும் சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலையும் சேவ் பண்ணுறேன், இந்த ஃபைலையும் சேவ் பண்ணுறேன். இப்போ எமுலேட்டர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கலர் வரணும் அப்படின்னா கிரீன் கலர் வந்து ஷோ ஆகணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற சின்டெக்ஸ் வந்து கரெக்டான சின்டெக்ஸ். ஸோ கஸ்டமைஸ் கலர் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூஸில் போய் நீங்கள் கலர் அப்படின்ற இந்த ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் தான் இந்த கலர் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிரீன் கலர் வந்துருச்சா, இப்போ கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம். இல்லை இதே வந்துட்டு உங்களுக்கு வேற கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற கலர் வந்து கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்து டேப் கொடுங்க. இங்கே ரெட் கலர் லைன் வரும். ஸோ அப்போ அந்த நேம் அப்படின்ற ஆர்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேம் அப்படின்றத கொடுக்குறோம். இந்த நேமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ரெட் கலர் அப்படின்றதுக்கு நான் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ரெட்டுக்கான கலர் கோடு வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அஃபிஷியலாக HTML கோடு எடுப்போம் இல்லையா, ரெட் கலர் கோடு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெட் கலர் கோடு வந்து எடுத்துக்கலாம். ரெட் கலர் கோடு வந்துட்டு என்ன அப்படின்னா FF0000 அப்படின்னு இருக்கு. அந்த FF0000 எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஷ் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு FF0000. ஸோ இங்கே ரெட் கலர் நம்மளுக்கு வந்துருச்சா. இப்போ இந்த ரெட் கலர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரெட்டோட இந்த நேம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிராயபிள்லையும் கொடுக்கணும், லான்ச் அண்டர்ஸ்கோர் பேக்ரவுண்ட்லையும் கொடுக்கணும், V21லையும் கொடுக்கணும். இந்த இடத்துல கிரீன் அப்படின்ற எடுத்துட்டு ரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் தென் V21லையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட் அப்படி சொல்லி வந்து கொடுக்குறேன். கொடுத்து ரெண்டு ஃபைலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறேன். இப்போ ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுறேன். ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணாதான் கரெக்டான அவுட்புட் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். அதனால ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன கலர் வரணும் அப்படின்னா ரெட் கலர் வந்து வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மீனிங். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. ஸோ என்ன கலர் வருது அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஆப் பில்ட் ஆயிருச்சு, இப்போ இன்ஸ்டால் ஆகுது, இப்போ ரெட் கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி கஸ்டம் கலர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ என்ன அப்படின்னா அடுத்தது இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது. நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். கஸ்டம் கலர் வேணும்னா கஸ்டம் கலர் கொடுத்துட்டோம். இல்லை ஒயிட் பிளாக் வேணும் அப்படின்னா ஒயிட் பிளாக் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இமேஜ் வந்து வரும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு லோகோ வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோகோ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்பெனி லோகோவோ இல்லைன்னா ஆப்போட லோகோவோ வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த லோகோவை இந்த டிராயபிளில் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணணும். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ spireviewtech அப்படின்றது நம்மளோட லோகோ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த லோகோவை தான் நம்ம அந்த லான்ச் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட்ல இந்த டிராயபிள்ல வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே, spireviewtech அப்படின்னு இருக்கு இல்லையா. அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா PNG இமேஜ் தான் சப்போர்ட் ஆகும். டிராயபிள்ல PNG இமேஜ் மட்டும்தான் போடணும். ஸோ வேற எக்ஸ்டென்ஷன் இமேஜ் நீங்க கொடுக்க கூடாது.
அதனால PNG இமேஜஸே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறேன். எனக்கு இங்கே இமேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜ் இங்கே இருக்கு இல்லையா, இந்த இமேஜை நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இமேஜ் லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூ கேன் இன்செர்ட் யுவர் ஓன் இமேஜ் அசெட் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த லைனை வந்து அன்கமெண்ட் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ நான் இந்த லைனை வந்து அன்கமெண்ட் வந்து பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிராவிட்டி சென்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, சென்டர் அப்படின்றதுனால ஸ்க்ரீனோட சென்டரில் நம்மளுக்கு இமேஜ் வந்து ஷோ ஆகும். அதனால தான் இந்த இடத்துல சென்டர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டார்ட் வேணா ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க, எண்டு வேணா எண்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி மாடிஃபை பண்ணணுமோ அதை வந்து இந்த இடத்துல வந்து மாடிஃபை வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜுக்கான சோர்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா ட்ராயபிளில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அட் ட்ராயபிள் ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. அப்படி நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஏன்னா இமேஜோட பாத் வந்து மாறிடும். அதனால் இமேஜ் வந்து பாத் வந்து கொடுக்கும்போது அந்த ஸ்பெல்லிங்கெல்லாம் கரெக்டாக வந்து கொடுங்க. ஓகே, ட்ராயபிள் அப்படி சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இமேஜ், இந்த இமேஜ் நேம் வந்து இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ spireviewtech அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல இமேஜோட நேம் மட்டும்தான் கொடுக்கணும். எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கக்கூடாது. எக்ஸ்டென்ஷனை அதுவே எடுத்துக்கும். அதனால எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா PNG இமேஜ் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். அதனால PNG இமேஜ் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ட்ராயபிள் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ வெர்ஷன் 21 இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் சின்டெக்ஸை வந்து ஆட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த லைனை வந்து நான் அன்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்மளுக்கு இருக்கிற இமேஜ் ஷோ, நம்ம ஃப்ளாஷ் ஸ்க்ரீன் ஷோ ஆகிற இமேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ட்ராயபிளில் இருக்குது. அதனால் ட்ராயபிள் அண்ட் தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இமேஜோட நேம் வந்து என்னென்னா spireviewtech அப்படின்னு இருக்கு. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ரெண்டு இமேஜையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ண போகிறேன். அப்படி ரன் ஆகும் பொழுது நம்மளுக்கு எப்படி வரணும் அப்படின்னா பேக்ரவுண்டோட கலர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கணும். அண்ட் தென் இமேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகணும். இந்த இடத்துல spireviewtech அப்படின்னும் போது இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் ஷோ ஆகணும். இப்போ நம்மளுக்கு ஷோ ஆகுது இல்லையா, பேக்ரவுண்டில் ரெட் கலர் இருக்குது. அண்ட் தென் நம்மளோட லோகோ வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ இது இவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். இது வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கு மட்டும். ஸோ நேட்டிவாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு கலர் வேணும் அப்படின்னா கலர் இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ க்ரீன் வேணும்னா க்ரீன் வந்து கொடுத்துக்கலாம். இங்கேயும் வந்துட்டு க்ரீன் வேணும் அப்படின்னா க்ரீன், ரெண்டு இடத்துலையும் மாற்றணும். ஸோ ரெண்டு ஃபோல்ட்லேயும் மாற்றினா தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நான் திருப்பி வந்து ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் அகெயின் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு க்ரீன் கலர் பேக்ரவுண்டு வரும். அண்ட் தென் லோகோ வந்து நம்மளோட லோகோ வந்து வரும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டில் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் கிளியராக வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பையை வந்து ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக உங்களால் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு வந்துட்டு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். யார் வந்து ஃப்ளட்டர் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.